30 lakhs மாதிரி வரும். 30 லட்சமா? யாழ்ப்பாணம் ஆல்வேஸ் ராக்கிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதி. வாங்கலாம் ஒரு 16.8 மில்லியன் வாங்க. 16.8 மில்லியன் தான் கிட்டத்தட்ட 1,68,00,000. இது ஒரு 55 lakhs மாதிரி வருவாண்ணா. அதே மாதிரி அவங்க விரும்பின கார் தான் இங்கே பார்த்து அல்லது இங்கே வெஹிக்கிளை இது பண்ணி கமர்ஷியல் பேங்குகளால் லீசிங் ஃபெசிலிட்டிகளால் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பைக் எடுத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு மிச்சம் பிடிக்கும். ஜெஃப்னா சைடில், நார்த் சைடில், ஈஸ்ட் சைட்லலாம் பாய்ஸ்க்கு எல்லாம் கூட விருப்பமான பைக் தான் கவாசாகி நிஞ்சா. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே அக்கா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ. ஓகே பாய். பாய். 2014 HRC. இது பார்த்தீங்கன்னா ரேஸ்க்குன்னு செஞ்ச பைக் ஒன்று தான் இது. விலை உயர்ந்த கார்கள் நிற்கிது பாருங்கள். இந்த பைக் ஆனா 55 lakhs மாதிரி வரும். பாருங்கள், கூடுதலான அந்த ரேஸுக்கு பயன்படுத்துகிற மோட்டோ பைக். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ் மத்திய கல்லூரின்னா மைதானத்தில் தான் நிற்கிறோம். இங்கே ஒரு வாகன கண்காட்சி ஒன்று இடம்பெறுது. இந்த வாகன கண்காட்சியில் என்னென்ன வாகனங்கள் வந்திருக்கு, என்ன மாதிரியான விடயங்களை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா நாங்கள் 1990க்கு முதலெல்லாம் பயன்படுத்திய வாகனங்களும் வந்திருக்கு. அதை விட இன்னும் முக்கியமான விடயம், இளைஞர்களுக்கு பிடித்த அதிகூடிய விலை, அதாவது அதிகூடிய விலையில் உள்ள மோட்டார் பைக்கில் எல்லாம், அதாவது மோட்டார் சைக்கிள் எல்லாம் வந்திருக்கு. கூடுதலாக அந்த மோட்டார் சைக்கிளை பார்த்தா கூட இளைஞர்களுக்கு பிடிக்கும். அதோட அதி சொகுசு கார்கள், கிட்டத்தட்ட விலைகளை கேட்டாவே கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. அப்படியான அதி சொகுசு வாகனங்கள், அதோட அதி சொகுசு மோட்டார் பைக்கெல்லாம் வந்துருக்குது. இது சம்மந்தமாக என்னென்ன விலையில் இருக்குது, என்ன மாதிரி பிராண்ட் நியூ வாகனங்கள் எடுத்தால் என்னென்ன விலைக்கு என்ன மாதிரியான குத்தகைகளை செய்து தருவாங்கன்ற விடயங்கள் தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். கௌரவ விருந்தினர்களை அழைச்சி கொண்டு வராங்க. நிறைய பழைய வாகனங்கள் தான் வாகனத்தின் அழகே ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்க. உள்ள காட்டுறேன் பாருங்க. Profoundly grateful to our chief guest Mr. Mardalingam Pradeepan, government agent, district secretary. அதில் இவ்வளோ அழகாக இருக்குது. அதோட கலரும் ஒரு வித்தியாசமான கலர். இப்படியான கலர் வாரையில் இப்போதே வாரையில். அதோட பாருங்க, மீனுக்கு அடிக்கிற கோன் மாதிரி இருக்குது. பாருங்க. சில்ல பாருங்க எப்படி இருக்கு. இப்படிதான் நம்பர் எல்லாம் மாறுது முந்தி. அதோட இதை பாருங்க, சைலன்சரை இன்சாலையும் பாருங்க இப்படி இருக்கண்டு. ஒரு நீல கலர்ல ஒரு வாகனம் மட்டும் நிக்குது பாருங்க. அந்த பதிவான வாகனம். அதோட இதில் கொஞ்சம் அதிகமான பேர் இருக்கலாம். முன்னுக்கு ஸ்டேரிங்கை பாருங்க, முன்னுக்கு 2 பேர், பின்னுக்கு 2 பேர். அதோட ஆனால் சைடில் கதவு ஒன்றுமே இல்லை. சொன்ன மாதிரி அந்த பழைய காலத்து கோன் பாருங்க. அதோட ஆட்கள் எல்லாருமே வெளியில் காற்று வாங்கி கொண்டே இருக்கலாம். ஏசி தேவையில்லை பாருங்க. பாக்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு வாகனம்? நான் நினைக்கிறேன் இப்படியான வாகனங்கள் கூட வெளிநாட்டில் தான் பயன்படுத்துகிறவங்க. இன்ச்சா பார்க்குறதில்ல. அதோட எல்லாமே பழைய கால வாகனம் பாருங்கள். நிறைய வாகனத்தில் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. வாகனத்தை பாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த வாகனம் எல்லாமே பதிவு. அதோட நீளமான வாகனம் பாருங்கள். அதோட அந்த கை பிடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் அகலம், உயரமும் கிட்டத்தட்ட அகலமாக இருக்குது பாருங்கள். வணக்கம் அண்ணா. அண்ணாண்ட பேர்? நான் அம்சல், யுனைடெட் மோட்டார்ஸ் யூனிமோ என்டர்பிரைசஸ் லிமிடெட். உங்களோட கம்பெனி நேம் என்ன? யுனைடெட் மோட்டார்ஸ். யுனைடெட் மோட்டார்ஸ். ஓகே. இந்த உங்களோட இங்கே இருக்கிற இந்த வாகனத்தின் பெயர் என்ன? இது JMC தான் பிராண்ட். இது எங்கட மாடல் வந்து வீகூஸ் ப்ரோன் சொல்ற மாடல். இது எந்த வருஷத்தான் வாகனங்கள் எல்லாம்? இது எல்லாம் 2025. அதாவது பிராண்ட் நியூ வாகனம். பிராண்ட் நியூ வாகனம். இந்த வாகனத்தின் பிரைஸ் எவ்வளோ வரும்? இது வாங்கலாம் ஒரு 16.8 மில்லியன் வாங்க. 16.8 மில்லியன் தான் கிட்டத்தட்ட 1,68,00,000. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்றுக்கு போயிடும். 15.8 மில்லியனுக்கு போகும். 8 மில்லியன் போகும். அந்த வாகனத்தை பார்ப்போம். இதான் வாகனத்தை பற்றி சொல்லுங்கள். வாகனத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய வாகனம் வந்து.
இது இன்டீரியர் வியூ அப்படியே பாருங்க. இன்டீரியரில் பாருங்கள் ஜேஎம்சி என்று அடிச்சிருக்கு. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரீமியமான கார். என்ன காருன்னு சொல்கிறது இது வாகனம். டபுள் கேப். டபுள் கேப். பின்னுக்கு கிட்டத்தட்ட முன்னுக்கு டிரைவரோட சேர்த்து 2 பேர் இருக்கலாம். பின்னுக்கு 5 பேருக்கு மொத்தமாக 5 பேர் இருக்கலாம். நல்ல ஸ்பேசஸ். மற்றது என்னொன்றுன்னா பின்னுக்கு நிறைய பொருட்களை வைக்கலாம். என்ன என்னென்ன கலரில் வாரது? எங்களுக்கு எடுக்கலும் பிளாக் எடுக்கலும் சில்வர் மறுவா ரெட் கலரில் ஒரு வருது. மறுவா இங்கே எங்களுக்கு அங்கால நான் உங்களுக்கு ப்ரோச்சரை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இண்டிகேட்டில் வர வாங்க. இதுதான் காஸ்மிக் கிரே, ஸ்டைலிஷ் பிளாக், ஆர்க்டிக் ஒயிட், ஷைனிங் சில்வர், சாண்டி ப்ரௌன். கிட்டத்தட்ட 6-7 கலர் இருக்குது. 6-7 கலர்ஸில் இருக்குது. அதோட அங்கால டிஎஃப்எஸ்கே ஐயோட்டோ மட்டும். அப்போ இந்த வாகனங்களுக்கும் அந்த வாகனம் வித்தியாசம். இது 7 சீட்டர் பிராண்ட் நியூ வண்டி உண்டு. ஓகே. இது ஐயோட்டோ லிமிடெட் எடிஷன். இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்தது. பாருங்கள் இதை கலரும் பாருங்கள். அவ்வளோ ப்ரீமியமான பெரிய வாகனம் உண்டு. அது 7 சீட்டர். நல்ல அவ்வளோ அழகாக இருக்கு. பட் இந்த ஒயிட் கலர் இது செரஸ் எங்கட இவி மாடல் எலக்ட்ரிக் வெஹிக்கல் உண்டு. எலக்ட்ரிக் வெஹிக்கல். இது எலக்ட்ரிக். அப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் எப்படி நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் நாங்கள் டிரெக்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளாண்டா நான் நினைக்கிறேன் நம்ம என்னண்டு அதில் பட்டி சார்ஜ் போடுறது அதெல்லாம் எங்களுக்கு நார்மலாக ஒரு 400 ரேஞ்ச் ஒன்று இருக்குது ஒரு சிங்கிள் சார்ஜ். ஓகே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வாகனத்தின் இன்டீரியரில் காட்டுறேன் பாருங்கள். இன்டீரியர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் அவ்வளவு சொப்னஸாக இருக்குது பாருங்கள். சீட்டெல்லாம் கிட்டத்தட்ட நல்ல சொப்னஸாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே நிறைய காலத்துக்கு அப்புறம் இந்த பிராண்ட் நியூ வாகனம் பண்ணது இலங்கைக்கு புதுசு. என்ன புதுசு? இதெல்லாம் லேட்டஸ்ட் வண்டி. பின்ன டிஎஃப்எஸ்கே செரஸ். பின்னுக்கு 3 பேர் இருக்கலாம். எல்லாம் 5 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இத்தான் மாடல் டிஎஃப்எஸ்கே செரஸ் 3 வருது. இதுதான் மாடல். என்ன மற்றது இது எங்கிட்ட இது செடான் மாடல். இது ஜேஎம்இவி அப்படின்னா இது எலைட்டுன்னு சொல்கிற மாடலால் வந்த வெஹிக்கல். கிட்டத்தட்ட இதுவும் 1,68,50,000. ஆமாம் அவ்வளோ ப்ரீமியமான கார் பாருங்கள். இப்போ ஸ்ரீலங்காவில் வாகனம் வாங்குறேன்றாலே காணி வீடு விற்கணும் பாருங்க. இதுன்ற இன்டீரியரில் பார்ப்போம்னா இது 2025 பிராண்ட் நியூ மாடல். ஓகே. இதில் ரேஞ்ச் ஒரு 500 சிங்கிள் சார்ஜில். எப்படி திருப்பி ஓப்பன் பண்ணுங்க. டோர் ஓப்பன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணே. இதுன்ற இன்டீரியரில் பாருங்க. இன்டீரியல் அந்த வாகனக்கும் இந்த வாகனத்தும் கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்குண்ணே. அது ஆனால் இதில் கொண்ட ப்ரீமியம் ஃபினிஷிங் கொண்டு இருக்குது. இதுலேயும் 5 பேருக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணிடும். உங்களோட கம்பெனி கொழும்பு தானே? என்ன நாங்கள் இப்படி எங்களோட ஜாஃப்னா ஒர்க் ஷாப் பண்ணிக்குது நாக்கூலியில். அப்போ சர்வீசஸ் இது எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் சர்வீசஸ் ரிப்பேர்ஸ் எல்லாம் ஜாஃப்னால எங்களோட ஒர்க் ஷாப்பில் செய்யணும். யுனைடெட் மோட்டார்ஸ் ஓன் ஒர்க் ஷாப் பண்ணிக்கு மறுவா எங்களோட சேல்ஸுக்கு எங்களுக்கு கொலம்பு பிரான்ச் கோஆர்டினேட் பண்ணால் சரி. வேறு என்ன இருக்குங்க உங்களோட கம்பெனியில் இந்த வாகனங்களை பற்றி சொல்கிறதுக்கு? நாங்கள் எங்களோட பிராண்ட் நியூ வண்டி இப்போ இன்றைக்கி வந்தவங்களுக்கு எல்லாம் ஃபிசிக்கலி பார்த்துக்கொள்ளையிலும் நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு 3 நாளும் இங்கே ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜில். இந்த பகுதியானது இளைஞர்களுக்கு ஒரு பிடிச்ச பகுதியாக இருக்கும். ஏன்னாண்டா மோட்டார் பைக் அதாவது மோட்டார் சைக்கிளாண்டா எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் கிட்டத்தட்ட விலை உயர்ந்த நிறைய வாகனங்கள் இருக்குது. என்னென்ன வாகனங்கள் வந்து இப்போதைய காட்டுற அந்த வாகனத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன விலைகள் என்னென்னு கதைச்சி தெரிஞ்சுக்கொள்ளலாம். பாருங்கள் இது ஹோண்டா வாகனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பாருங்கள். இந்த மோட்டர் பைக்கை பாருங்கள். எல்லாமே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ப்ரீமியமான விலை உயர்ந்த வாகனங்கள் பாருங்கள். எல்லாமே அவ்வளோ விலை உயர்ந்த வாகனங்கள். இது வா இந்த மோட்டர் பைக்கை பாருங்கள். கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுன்ற விலை கிட்டத்தட்ட 55 லட்சம் வருமாம். இந்த மோட்டர் பைக்கின் விலை 55 லட்சமா? எல்லாமே இளைஞர்களுக்கு அதாவது பொதுவாக ஆண்களுக்கு பிடிச்ச இந்த இடம், இந்த வாகனம், இந்த மோட்டார் பைக்குன்றது.
பாருங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான வாகனங்களோட அமைப்புகள் எல்லாமே அவ்வளவு வித்தியாசமாக இருக்குது. இதுண்ட ஹெட்டை பாருங்கள். வணக்கம். எங்கே இருக்கிற இந்த மோட்டார் வாகனங்களோட விலைகள், அதாவது என்னென்ன கம்பெனி என்ற விடயத்தை இருக்கா சொல்லுங்கள். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோண்டா CBR 650. இந்த பைக் ப்ரோ 2020 மாடல். இந்த பைக் வந்து ஒரு 45 to 50 lakhs மாதிரி வரும். இந்த பைக் என்ன பெட்ரோல் எவ்வளோ வேலை செய்யுங்க? பெட்ரோல் ப்ரோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள ஒரு 25, அவுட் சைட் சிட்டி போகிறேன்டா 30க்கு மேலே இந்த பைக்கில் பெட்ரோல் மைலேஜ் பார்க்கலாம். கம்பெனி ஹோண்டா. ஆமாம். என்ன பைக்கின் பேர்? ஹோண்டா CBR 650. ஆமாம். ஓகே. இது இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா CB 1000R 2021. கம்பெனி பேர் ஹோண்டா. இது ஃபுல்லாகவே ஹோண்டா. இது ஹோண்டா. ஆமாம். இது ஹோண்டா. இது ஹோண்டா. எவ்வளோ பெட்ரோல் வேலை செய்யும் இந்த வாகனம்? இந்த பைக்கில் அப்புறம் ஒரு 18 to 20 kilometers per liter மைலேஜ் பெட்ரோல் மைலேஜ் பார்க்கலாம். மற்றது இந்த வாகனம்னா இது இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஹோண்டா CBR 600RR 2009. மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் இது? அப்புறம் மைலேஜ் எவ்வளோ? இந்த பைக் ப்ரோ ஒரு 23,000 kilometers இந்த பைக் ஓடிக்குது. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஹோண்டா CBR 1000 2014 HRC. இது பார்த்தீங்கன்னா ரேஸ்க்குன்னு செஞ்ச பைக் ஒன்று தான் இது. இதுதான் கூட அந்த இந்தியாவில் ரேஸுக்கு பயன்படுத்துறது. ஆமாம். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது ECU டியூன், ECU ஃப்ளாஷ், மற்றது ரேஸ்க்குன்னு செஞ்சது. இந்த பைக் வந்து நல்லா ஃபுல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இதில் என்ன விலை என்ன இது? இது ஒரு 30 lakhs மாதிரி வரும். 30 லட்சமா? ஆமாம். ஒரு கார் ஒன்று எடுக்கலாமா அந்த இதுக்கு? மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்? இதுலன்னா மைலேஜ் பார்க்க முடியாது, ரேசிங் பைக்னால மைலேஜ் எல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம். பட் இந்த வாகனம் இது டுகாட்டி 939 ஹைபர் மோட்டார் SP மாடல். இதை பார்த்தீங்கன்னா இது ரெஜிஸ்டர்ட் ஸ்ரீலங்காவில் 1 ரெஜிஸ்டர் பைக். இது மட்டும் தான் இருக்குது 939 SP மாடலில் 2020. 939 939cc. ப்ரைஸ் இது ப்ரோ 55 lakhs வரும். 55 லட்சமா? மற்றது ஆஹா, இது கூட இது இந்த வாகனத்தில் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் வந்துருக்கு தனிப்பட்ட ரீதியாக. இந்த பைக் எடுத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு மிச்சம் பிடிக்கும். ஜெஃப்னா சைடில், நார்த் சைடில், ஈஸ்ட் சைட்லலாம் பாய்ஸ்க்கு எல்லாம் கூட விருப்பமான பைக் தான் கவாசாகி நிஞ்சா ZX 6R. இது கவாசாகின்றாலே பாய்ஸ்க்கு மிச்சம் பிடிக்கும். என்ன விலைன்னா இந்த பைக் 2018. இது ஒரு 55 lakhs மாதிரி வருவாண்ணா. டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்க மாட்டீங்களா? டிஸ்கவுண்ட் தருவோம் நாங்கள். எவ்வளோ ஒரு 10 லட்சம் கூட இருப்பீங்களா? அப்படி இல்லை, நீங்கள் வாங்க, நாங்கள் பேசி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எங்கள் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் பைக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி. இந்தியாவில் இருக்கிற பைக் இது ஆனால் டுகாட்டி பனிகாலே 1199S. இது வந்து ஸ்ரீலங்காவில் 1 and only ரெஜிஸ்டர்ட் பைக். இது மட்டும் தான் இருக்குது. எத்தனை சிசி இது? 1199. அப்பா பிடிக்குமே. பட் ஆனால் எங்களோட டிராஃபிக்கு சரி வராதாண்ணா இது. சொல்லுங்கள். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர், ஓலின் சஸ்பென்ஷன், இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த டயரோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? டயர் வந்து ஒரு 50,000 to 60,000 உள்ளுக்கு வரும் இந்த பைக்கில் டயர் ப்ரைஸ். இது மற்ற இந்த பைக் என்ன பாருங்க, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இது என்ன GSXR சுசுகி இந்தியா. சுசுகி. இது சுசுகி GSXR 2015. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஜிஸ்டர் பைக் தான். இந்த பைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதில் மோடிஃபைட் பார்ட்ஸ் இருக்குது, எக்ரோபைக் எக்ஸாஸ்ட் இருக்குது, நல்ல சவுண்டாக இருக்கும் பைக். என்ன விலை என்ன? இது அண்ணா ஒரு 50 lakhs மாதிரி வரும் இந்த பைக். எதுவுமே 1000cc. எல்லாமே 1000cc. 1000cc 890 அப்படி ஒவ்வொரு சிசியில் இந்த பைக்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. இந்த பைக் இந்த பைக் பார்த்தீங்கன்னா KTM 890 2000. KTM என்ன? ஆமாம். சிசி எவ்வளோ இது? 890 890. இந்த பைக் எடுத்தீங்கன்னா 2021 ஸ்பெஷல் எடிஷன். இந்த ஒரு பைக் தான் ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷல் எடிஷனுக்கு. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது ட்ராம்ப் 1050cc 2016 ப்ளூ ஃப்ரேம் 1 and only பைக் இன் ஸ்ரீலங்கா. இந்த பைக் எடுத்தீங்களா ஸ்ரீலங்காவில் ஒன்று தான் இந்த பைக் பார்க்கலாம் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட். இன்னும் ட்ராம்ஸ் இருக்குது, இந்த மாடலும் இருக்குது. ஆனால் 1 and only ப்ளூ ஃப்ரேம் இந்த பைக் மட்டும் தான் இருக்குது. ட்ராம் டிரைவ் வந்து அமெரிக்கன். இது அமெரிக்கன் பைக் 3 cylinder. எத்தனை சிசி? 1050 1050.
இது என்ன MT-15 இது அண்ணா MT-15 இல்லை, MT-9. யமஹாவே தான் MT-9. இது வந்து சூப்பர் பைக். இது ஒரு சூப்பர் பைக். இது என்ன ப்ரைஸ்ண்ணா? இந்த பைக் வந்து 50 lakhs மாதிரி வரும் அண்ணா. சிசி 900 3 சிலிண்டர். ஆமாம். சரி, இந்த பைக்கை பார்ப்போம். GSX-ஆ? ஆமாம், சுசுகின்ற. இது இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது GSX-R 600 2011 ஜென்யூன் ரெஜிஸ்டர் 600 cc. இந்த பைக் எடுத்தீங்கன்னா இது பைக் வந்து ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைடிங் பொசிஷன் எப்படி இருந்ததுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் பைக். லாங் ரைட்ஸ்க்கெல்லாம் நல்லா பொருத்தமாக இருக்கும். பெட்ரோல் எக்கனாமி நல்லா தரும். என்ன ப்ரைஸ்? இந்த பைக் அண்ணா 55 lakhs மாதிரி வரும். கிட்டத்தட்ட எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே அதிகூடிய ப்ரைஸில் தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாமே விலை உயர்ந்த வாகனம். இந்த விலைக்கு யாழ்ப்பாணத்தாக்கள் வாங்குவாங்களா? ஸ்ரீலங்கா பொறுத்த அளவில் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸ்ரீலங்காவில் நல்லா காசுள்ள ஆட்கள் தான் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த வாகனங்கள் விற்பனை ஆகும். நாங்கள் அப்படி எதிர்பார்த்து வரல. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரத்துக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஹை கெப்பாசிட்டி எந்தூசியாசிஸ்ட் பைக் லவர்ஸை நாங்கள் கொண்டு வரது தான் இப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் நிறைய விலை உயர்ந்த கார்கள் நிற்கிது பாருங்கள். பார்ப்பதற்கே தெரியுது இது எல்லாமே அவ்வளோ விலை கூடின வாகனங்கள் தானு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. BMW நம்பருக்கு WPCBH பாருங்கள். இன்சாலயம் நிறைய வாகனங்கள் நிற்கிது. காரை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வணக்கம். இது நாங்கள் இந்த எக்ஸிபிஷனில் வந்து நாங்கள் கமர்ஷியல் பேங்க் ஒன் ஆஃப் த பேங்கிங் பார்ட்னர். நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஸ்டோல் இங்கே வந்திருக்கோம். எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த கார்ஸ் அண்ட் இல்லை நாங்கள் டிஸ்பிளேயில் ஃபியூ கார்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எங்களோட கமர்ஷியல் பேங்க் கஸ்டமர்ஸுக்குரிய கார். அதே மாதிரி அவங்க விரும்பின கார் தான் இங்கே பார்த்து அல்லது இங்கே வெஹிக்கிளை இது பண்ணி கமர்ஷியல் பேங்குகளால் லீசிங் ஃபெசிலிட்டிகளால் எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் தெரிஞ்ச மாதிரி இந்த இப்படி ஒரு இடத்துல எல்லா வகையான காரையும் அவங்க இப்படி வச்சுருக்கிறபடியாக கமர்ஷியல் அது ஒரு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. அதே மாதிரி நாங்கள் அந்தந்த பிரான்ச்சஸுக்குள்ளால் கஸ்டமர்ஸுக்கு தேவையான இப்போ கார் வாங்கினோம்னா வைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து லீசிங்களால் நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கு வந்து இந்த 3 நாளுக்குள்ளால் கஸ்டமர்ஸ் வந்து காரை புக் பண்ணிச்சினோம்னா அவைக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸில் ஒரு 50% ஆஃப் அப்படி சில சலுகை கன்செஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த கஸ்டமர்ஸுக்கு இதை வந்து ஈஸி ஸோ பெனிஃபிட் அடைஞ்சு கொள்ளலாம். அதாவது இங்கே இருக்கிற இந்த கார் வாகனங்கள் மட்டும்தான், அதாவது கார் அண்டில் இல்லை ஆல்மோஸ்ட் கார் அண்ட் பைக்ஸ் தானே பொதுவாக நாங்கள் கார் அதுகளுக்கு தானே நாங்கள் லீஸ் கொடுக்குறது. எல்லா வெஹிக்கிள்களுமே நாங்கள் கொடுப்போம். இங்கே கார் தான் கூடுதலாக இருக்கிறபடியே கார் ப்ரமோஷன். பொதுவாக ஒரு வாகனம் எடுத்துட்டு அதன் விலைன்ற எவ்வளோ % ஃபினான்ஸ் பிராண்ட் நியூ கார் அண்டா இப்போ நாங்கள் ஒரு 60% மட்டும் நாங்கள் லென் பண்ணலாம் ஃபார் பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ். அப்படி ஒவ்வொரு காருக்கும் ஒரு கவர்மெண்டால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதன்படி நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணுறது. உங்களுடைய இப்போ வாகனம் எடுக்க எவ்வளோ காலம் அது குத்தகை எவ்வளோ காலம் வட்டி வீதங்க? வட்டி வீதம் வந்து இப்போ நாங்கள் மினிமம் ஒரு 5.5% ரிடக்ஷன் கொடுக்குறோம். 5 years மட்டும் கொடுக்கலாம். 2 yearsலேருந்து 5 years மட்டும் அவங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அது டிபெண்ட் ஆன் டேம். நாங்கள் ஒரு நார்மலான பப்ளிக் ரேட்டை விட எங்களோட கமர்ஷியல் பேங்கில் இப்போ மார்க்கெட் ரேட் வந்து இப்போ 10.5னா நாங்கள் 10% அப்படி மினிமமாக ரேட் கொடுக்குறோம். இங்கே இருக்கிற உங்களுடைய மோட்டார் பைக் சம்மந்தமான விடயங்களை கூறுங்க. இந்த வாகனம் இது வந்து ஹீரோவில் வந்து ஹியூமன் சொல்கிற ஒரு லேடிஸ் பைக். இதுன்ற ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்டேட் க்ரியேஷனாக தான் விட்டுருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட் டைம் எங்களோட ஹீரோ பைக் கம்பெனி வந்து கோர்னர் பெண்டிங் லைட்டில் அந்த ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இதில் விலை வந்தோன்னா 6,99,900. மற்றது இந்த வாகனங்களை நீங்கள் ஏதாவது குத்தகை மாதிரி அப்படியே இல்லை, ஃபுல்லாகவே ரெடி கேஷ் தான்? ரெடி கேஷ் உங்களுக்கு குத்தகைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். லீசிங்களையும் கட்டி வாகனத்தை எடுத்துக்கொள்ளலாம், ரெடி கேஷ்லையும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த 2 விதமான வசதியை நாங்கள் செஞ்சு தரலாம். இது இப்போ புதுசாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம். இந்த ஆண்டு இது அறிமுகப்படுத்தப்பட்டது. வாகனத்தின் பேர் என்னென்னா? இந்த வாகனத்தின் பேர் வந்து ஜூம். சரிவா. பட் இது எங்களுடைய ஹீரோண்ட இது வளமையாக இருக்கிற வளமையாக வர்ற வாகனம் தான். இந்த வாகனத்தை தெரியாதாக யாருமே இல்லை. இது வந்து HF டீலக்ஸ்ன்னு சொல்கிறது. இது என்ன விலைன்னா? இது வந்து 5,77,900. இது நார்மலாக பெட்ரோல் பாயக்கூடிய வாகனம். இதோட மைலேஜ் வந்து உங்களுக்கு லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் வேறு 70. சரியான இந்த வாகனம். மற்றது இது வந்து எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிற ஒரு
மாடல். ഇതിൻ്റെ பெறுமதி வந்து 7,76,900. இது 125 cc. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குமாண்ணா? இது மைலேஜ் இது வந்து இன்ஜெக்டர் ஃபியூல் டைப் வந்து இன்ஜெக்டர். அதனால் வந்து இது 60லேருந்து 65 வரைக்கும் பெட்ரோல் எடுக்கிறது. மற்றது இது ரெண்டுமே ஒரே பைக் தான். கலர் கலர் என்னென்ன கலர் வித்தியாசம்? இதில் எக்ஸ்ட்ரீமில் வந்து டோட்டலாக ஸ்ரீலங்காவில் 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று ரெட்டு ஆஸும் சேர்ந்த ஒரு கலர், மற்றது தனி பிளாக், மற்றது ப்ளூ ஆஸும் சேர்ந்த ஒரு கலர். மற்றது லேடிஸ் பைக்கில் வந்து டோட்டலாக 4 கலர் வேரியேஷன் தந்திருக்காங்க. ஒன்று பிளாக், மற்றது ரெட், இன்னொன்று ப்ளூ, மற்றது ஒயிட். இது நாங்கள் முதல் பார்த்த வாகனம் தானே. அதாவது நான் அங்கே பாருங்கள், முதல் இந்த வாகனம் இந்த லேடிஸ் வாகனம் தான். என்னென்னா சிவப்பு கலர், சிவப்பு, கருப்பு, நீலம், வெள்ளை. பாருங்கள் இந்த வாகனத்தில் சிவப்பு, கருப்பு, அதோட நீலம், வெள்ளை எங்கே இருக்குது? வெள்ளை இங்கே இப்போ கொண்டு வரல, இனி ஷோரூம் அளவுக்கு கொண்டு வருவாங்க. இது இப்போ ஷோப்புக்காக இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே. மற்றதுன்னா இப்போ இங்கே வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் இங்கே இருப்பீங்க? என்ன மாதிரி ஆக்கலாம்? இது வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 3 நாளும் வந்து இங்கே ஷோப்பில் இருக்கும். நீங்கள் எந்த டைம் வந்தாலும் இங்கே வந்து நீங்கள் இந்த எங்களுடைய ஹீரோ பைக்கோடைய எல்லா பைக் மாடல்ஸையும் பார்த்துக்கொள்ளலாம். அதை இங்கேயே வந்து புக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை புக் பண்ணி இங்கே புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷோரூமுக்கு வந்து தான் அதை நாங்கள் சேல்ஸுக்கு எடுப்போம். மற்றது இங்கே நீங்கள் கண்காட்சி மாதிரி செய்வீங்க தானே, இங்கே வந்து எடுக்கிறதால ஏதாவது விலைகள் குறைச்சி அப்படி ஏதாவது இருக்கா? என்னென்னு சொன்னால் மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹீரோ கம்பெனி வந்து இன்னும் விலை குறைவாக தான் இதை தந்தோன்று இருக்குது. இது வந்து அவை மட்டுப்படுத்தப்பட்ட விலையாக தான் அதை வச்சிருக்கேன். சரி. இந்த வாகனத்தின் பேர் வந்து ஜாடியா. இது வந்து உலகத்தின் முதல் தர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நம்பர் 1 வேர்ல்டு நம்பர் 1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது. இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து 7 மாடல்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே வந்து 5 மாடல்ஸும் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சிசி என்ன இது சிசி இல்லை, இது எலக்ட்ரிக் பைக் தானே. இது வந்து மோட்டர் பவர் தான் சொல்கிறது. வேட்ஸ் 800 வேட்ஸ் இருக்குது, 1200 வேட்ஸ் இருக்குது, 2000 வேட்ஸ் இருக்குது. ஆமாம். இதில் இப்போ எலக்ட்ரிக் பைக்லன்னா சார்ஜ் போடுறதெல்லாம் என்ன மாதிரி? சார்ஜ் வந்து இந்த ஃபுல்லி சார்ஜுக்கு வந்து 6 to 8 hours ஆகும். 2.5 யூனிட் வந்து பிடிக்கும். வந்து ஒவ்வொரு பைக்கும் வந்து ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. ஒவ்வொரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து 85 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது இருக்குது, 100 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது இருக்குது. இது கிலோமீட்டர் கணக்கு எவ்வளோ அந்தந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ரைஸில் இருக்குண்ணா? இது வந்து மினிமம் அந்த 4 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 lakhsலேருந்து 6,65,000 மட்டும் இருக்குது. இனி இந்த மந்த் வந்து இன்னொரு மாடல் ஒன்று லான்ச் பண்ணி 4 lakhsக்குள்ள. அப்போ இது எலக்ட்ரிக் பைக்லாண்டபடியாக பேட்டரி தானே? அப்போ பேட்டரி அப்படி வாரண்டி அப்படி? பேட்டரிக்கு வந்து 18 months வந்து வாரண்டி இருக்குது. 1.5 வருஷம் வாரண்டி இருக்குது. அல்லது 20,000 கிலோமீட்டர்ஸ், 20,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன கலரில் இருக்குது? இதில் இருக்கிற கலர் மட்டுமா? அப்படி இல்லை. இப்போ இதை உதாரணத்துக்கு இதை எடுத்திங்கன்னா இது ஒரு மாடல். இதை சொல்கிறது T5 சொல்கிறது. இதுலேயே 4 கலர்ஸ் இருக்குது. ரெட், ப்ளூ, ஒயிட் அண்ட் கிரே இருக்குது. இதை சொல்கிற ஈஸிகோ வந்து இதில் 2 கலர்ஸ் இருக்குது. அதில் ருபின்னு சொல்கிற அதில் 3 கலர்ஸ் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு மாடல்லையும் வேரியஸான கலர்ஸ் இருக்குது. அதை என்ன மாதிரி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற வழியை தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கடா சரி. என்னென்னா பிரேக்கையும் ஒன் பண்ணோன்னு ஸ்டார்ட் பண்ணோம்டா பிரேக்கையும் பார்க் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கடா சரி. சரி, அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுங்க. சத்தம் வராது. மற்ற 2 கியர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியரில் 45 மட்டும் ஓடும். செகண்ட் கியரில் 55 மட்டும் ஓடும். 2 தான். 2 கியர்ஸ் இருக்குது. இதுன்ற வேகமே அவ்வளவு தானே? மேக்ஸிமம் ஸ்பீட் 55 மட்டும் ஓடும். சரி. ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச். சரி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் சுகம். நீங்கள்? நல்லா இருக்கு. ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு ஜாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் ஆல்வேஸ் ராக்கிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதி. உண்மையாக என்னென்னா நிறைய காலம் கூட காணொலி பார்க்குறேன். நான் முதல் தடவை நான் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. மற்றது யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? யாழ்ப்பாணத்தில் ரொம்ப பிடிச்ச இடமா சிட்டி தான். சிட்டி தான். சிட்டி என்ன காரணம்? சிட்டியில் நிறைய கோயில்கள், மற்றது நல்லூர் கோயிலில் இருந்து நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் இந்த என்டையர் யாழ்ப்பாணத்தையும் நான் சிட்டின்னு தான் சொல்கிறேன் போல இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் இப்போ இங்கேருந்து அந்த வெள்ளை கோயில் பேர் என்ன,
கீரிமலை மட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு ஃபுல்லாக இங்கேருந்து கோண்டாவில் சுன்னாகம் அங்கால போன கீரிமலை அந்த தொங்கல் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நைனா தீவெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முதல் போயிருக்கேன், பட் இன்னும் திருப்பி போக கிடைக்கல. ஸோ எனக்கு பேசிக்காக எல்லா இடமே பிடிக்கும். லைக் எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், சாப்பாடுகள். ஜாஃப்னா டவுனில் அந்த அந்த காலத்து சாப்பாடுகள் என்ன சொல்கிறது, நிறைய பண்டங்கள், தீனி பண்டங்கள் மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே அடிக்கடி போவேன், எப்போ வந்தாலும் அங்கே போகாமல் இருக்கிறது இல்லை. அண்ட் இந்த முறை விசிட் வந்து நாளைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குது அராலி காசிப்பிள்ளை கிரவுண்டில். அந்த இவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் அ டான்ஸ் காம்படிஷன். நம்ம இளைஞர்களை நாங்கள் அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் வந்து இந்த காம்படிஷன் நடக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க. நீங்கள் டிக்கெட்ஸை வந்து என்ட்ரன்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்க போது நிறைய கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸர்ஸ், கலாம்போ, பெட்டிக்லோ, ஜாஃப்னான்னு சொல்லி கிளிநொச்சி, வவுனியா நிறைய இடங்கள்லேருந்து பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க. மற்றது என்னுடைய சேனல் நேம் ராஜவியோ. இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ராஜவியூக்கு வந்து உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் வரைக்கும் கொடுத்த மாதிரி இனிமேலும் நீங்கள் கொடுத்துக்கொண்டே வாங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே அக்கா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, பாய். பாய்.